தாரணி சொல்லுங்க. ஃபைனான்ஷியல் ப்ரொக்யூர்மெண்ட் செய்ய வேண்டியது இருக்கு. சாரி, எனக்கு ஃபைனான்ஸ்க்கு ரொம்ப தூரம். இருங்க, நான் உங்களை செய்ய சொல்லல. இந்த ஃபைலை கொண்டு போய் கொடுக்கணும். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எங்க இருக்குன்னு கேட்க வந்தேன். ஓ, அதை கேட்குறீங்களா? 23rd floor லிஃப்ட் விட்டு வெளியே வந்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் ஒன்றும் இல்லை. மிஸ்டர் விக்டரை போய் பாருங்க, அவரே ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, தேங்க்யூ. எனிவே நான் ஆக்சுவலி அங்கேருந்து தான் வரேன். இது நீங்கள் முதலே கொடுத்துருந்தா ஒன் டைம் ஆஃபராக போயிருக்கோம். அது என்னது ஒன் டைம் ஆஃபர்? சின்ன வேலைனா ஒன் டைம் ஆஃபர். அதுக்கு நான் எதிர்பார்க்கறது ஒரு கிராண்டே கேப்பச்சினோ. இதே ஃப்ரீ அட்வைஸ்னா ஒரு ஹாட் சாக்லேட். பெரிய வேலைனா ஃப்ரீ லஞ்ச். இப்போ உங்க கேட்டகரி ஃப்ரீ லஞ்ச். இது ஒரு பெரிய உதவியா? என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வேலை தான். ஒரு கேப்பச்சினோட முடிச்சிருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நீங்கள் எனக்கு ஃப்ரீ லஞ்ச் கொடுக்கணும். நீங்கள் வேற ஒரு அழகான பொண்ணோட லஞ்ச் போடுறதுன்னா அது எனக்கு தானே பெரிய இருக்குது. ஃபைனான்ஷியல் ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குல்ல, அதான் டிபார்ட்மெண்ட் எங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். கேட்டாச்சுல? எங்கே இருக்குன்னு இப்போ தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன செஞ்சுருக்கீங்க? ரொம்ப ஃப்ரீயாக இருந்தால் சொல்லுங்கள், வேலை நான் தரேன். இல்லை, இந்த ஃபைலையும் கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருந்தேன். வேலைக்கு வந்த வேலையை மட்டும் பாருங்கள். லிஃப்ட் அந்த பக்கம். என்ன சார், இப்போதான் இங்கே வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? இல்லை, சாரி மேம், கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பயந்துட்டியா அர்ஜுன்? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எப்படி இருக்க? புது பதவி, புது பொறுப்பு, எப்படி சமாளிக்கிற? எப்படி ஒன்றுமே தெரியாமல் இந்த கேஃபேல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேனோ அதே மாதிரி மில்லேனியம் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வரேன். ஒன் ஸ்டெப் எட் அ டைம். வெரி குட் மேம். நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஒரு பாஸ் கிடைச்சது ரொம்ப அபூர்வம். உங்களுக்கு தெரியாது மேம், என்னை யாரும் நம்பாதப்ப நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சிங்க. என் கூடவே இருந்து என்னை கைட் பண்ணிங்க, ரிஸ்க் எடுக்க விட்டீங்க, என் போக்கில் கேஃபே ரன் பண்ண அலோவ் பண்ணீங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட கற்றுக்கிட்டேன். உங்களை மாதிரி இருக்க நான் விருப்பப்படுறேன். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? அந்த மேனேஜ்மெண்ட் கோர்ஸை நான் இன்னும் நிப்பாட்டல. அப்படியா? செஞ்சு முடிக்கலாம்னு இருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்கு அர்ஜுன். நான் சரியான ஒரு ஆளை தான் வேலைக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூர்டாக இருக்க. உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இந்த நேரத்தில் நீ முன்னாடி நின்று குடும்பத்தை சப்போர்ட் பண்ணுற பாரு, அந்த குவாலிட்டியை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு. ஆல் தி பெஸ்ட் பா. ஆனால் அர்ஜுன், 5 வருஷம் பாண்டை மறந்துடாத. உனக்காக இந்த கஃபேயோட கதவு எப்பவுமே திறந்திருக்கும். தேங்க்ஸ் மேம், நான் மறக்க மாட்டேன். ஆமாம், அஞ்சலிங்க. ஸ்பீக் ஆஃப் த டெவல். எப்படி இருக்க? வலிக்குது. நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் நீ இப்படி அடிச்சேன்னா நல்லா இருக்க மாட்டேன். பை த வே, காங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய ஸ்டார் ஆயிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அப்பாஸ்,
எப்படி இருக்காரு? ஓ வெக்கம். சும்மா இரு. சரி, 2 ஸ்டாரும் சேர்ந்துட்டீங்க, என்ன மறக்க மாட்டீங்களா? யார் நீ? அதுக்குள்ளேயா? Just joking. மழை நின்றுட்டு நினைக்கிறேன். சரி, நான் முதல்ல கிளம்புறேன். ஏய் உள்ள வா. இல்லை பரவாயில்ல, ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். கிளையண்ட் கிட்ட பேசுனீங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரூல் நம்பர் 1. என்னை நம்பினா மட்டும் இந்த ப்ராஜெக்டை தாங்கன்னு கார்த்திகை ஞாபகப்படுத்திச்சு. இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக நிறைய கேள்வி கேட்க தான் செய்வாங்க. இதெல்லாம் எனக்கு கார்த்திக் சொல்லி கொடுத்தது, அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்பாஸ், கார்த்திகோட அம்மா வந்திருந்தாங்க. ஓ, என்ன சொன்னாங்க? நான் எப்படி இருக்கேன்னு விசாரிச்சாங்க. இந்த மோதிரத்தை கொடுத்தாங்க. இது கார்த்திக் எனக்காக வாங்கினது. சரி, எங்கே போகிற? வெளியே போகிறேன். அஞ்சலியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டின்னர் டேட் இருக்கு. வரியா? இல்லை பரவாயில்ல, நீயே இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் உருப்படியாக ஒரு டேட்க்கு போகிற. நான் எதுக்கு நடுவில் ஸ்பேட் ஆகி மாதிரி, நீயே போயிட்டு வா. உண்மையாக வரலையா? உன் வாய் தான் என்ன கூப்பிடுது, உன் முகம் ஃபுல்லாக வராதுன்னு எழுதி விட்டிருக்கு. அப்போ ஓகே, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, தேங்க்யூ, பாய். சாரி. எப்போவாவது உனக்காக ஒருத்தி வெயிட் பண்ணிட்டு இருக்காளே, அவளுக்காக சீக்கிரம் வரோன்னு வந்திருக்கியா? சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருந்துச்சு. ஆமாமா, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸி ஆச்சே. ஓ, நீங்கள் தான் கிராஜுவேட் பண்ணி ஒரு வேலையில் சேர்ந்ததுக்கப்புறம் வேலைன்னு இருக்கீங்க. அப்போ நீங்கள் மட்டும் பிஸி இல்லையா? நம்ம முன்னாடியெல்லாம் எப்படி மீட் பண்ணோம்? அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்பெல்லாம் மீட் பண்ணவே முடியல. அதுக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னது? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? அப்ப கல்யாணம் பண்றது காசு, வீடு வாங்குறது காசு, பிள்ளைங்களை வளர்க்குறது காசு, அதெல்லாம் எப்படி? எல்லாத்துக்கும் அவசரம். முதல்ல கம்பெனில நல்லா வேலை செஞ்சோமா, நல்லா சம்பாதிச்சோமான்னு பாரு. நீ தான் சொன்ன அடிக்கடி மீட் பண்ண மாட்டேங்கிறோன்னு. ஸோ நான் உனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன், அவ்வளோதான். ஏய் இடியட், உன்னை மிஸ் பண்றதா நான் அப்படி சொன்னேன். என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமா. எவ்வளவு? இவ்வளவு? உண்மையில என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா? ஆமா. உண்மையில? ஆமா. உனக்கு என்ன வேணும்? எனக்கு பசிக்குது, பிரியாணி வாங்கி தரியா ப்ளீஸ்? ஹே அர்ஜுன், எனக்கு நீயும் வேணும், பிரியாணியும் வேணும். அம்மா, நான் அப்புறம் ஹெல்ப்பாக பண்ண கேஃபேல இருக்க மாட்டேன், கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன் மகாராணிக்கு அதுக்குள்ளே வேலை வந்துடுச்சா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. ஏய், நீ தானே சொன்ன நான் கெஃபேயை பார்த்துக்கிறேன், நீங்கள் ரிட்டையர் ஆகுங்கன்னு. இப்போ உன் வேலையை ஏன் தலை மேலே கட்டுற? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் அஞ்சலி, கெஃபேயை ஃபுல்லாக எடுத்து நடத்தும் போதும் இப்படி தான் நடந்துப்பியா? அம்மா, ஏன் வழியிற? இல்லை, அப்பாஸும் நானும் அப்பாஸும் நீயும் டின்னர் டேட் போகிறோம். போயிட்டு வா. Really? நான் சும்மா உன்கிட்ட விளையாண்டேன். நீ அப்பாஸ் கூட சந்தோஷமா வெளியே போனா அதை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். Sweet mummy. ஏய், யாரோ என்னை கூப்பிட்றாங்க. ஹலோ. அஞ்சலி, சொன்னல அத்தியாயம்னு ஒரு ஷூட் செய்கிறேன்னு. எங்கள் ப்ரொடியூசர் பாய் அலி பாய் ரொம்ப குட் பாய். இன்னைக்கு ஷூட் பண்ணியே அவனு அடம் பிடிக்கிறாரு. நீ அவனுக்கு ஷூட் பண்ணிட்டா சீன் முடிஞ்சிச்சு, லாஸ்ட் டே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு. பரவாயில்ல, இன்னொரு நாள் பார்க்கலாம். உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா எல்லா பாய் ஃப்ரெண்டும் சந்தோஷமா இருக்கும். பாய்.
என்ன டின்னர் டேட் கேன்சல் ஆயிடுச்சா? இதுக்காக தான் அன்றைக்கி அவ்வளோ சினிமா டயலாக் பேசினாரா? விடுமா, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். அதுக்கு நீங்க உடனே வீட்டுக்கு போகாதீங்க. ஸ்டே அண்ட் ஹெல்ப். ஏய் வாலு ஸ்வீட் மம்மி. சரி, வேற என்னதான் சொன்னாரு? என்னை இரிட்டேட் பண்ணுறதுக்காகவே மறுபடியும் மீட் பண்ணணும்னு சொன்னார். எப்படிம்மா இவ்வளோ நடந்தும் உங்களை பார்க்கறதுக்கு எப்படி அவருக்கு தைரியம் வருது? அர்ஜுன், மா நீ அப்டேட்ஸ்? அந்த கொலையை அவர் செய்யலைன்னு மறுபடியும் சொல்கிறாரா? அவருக்கு போய் தவிர வேற என்ன தெரியும்? சரிம்மா, அதை விடுங்க. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஆமாம்மா, வேற ஏதாவது பற்றி பேசலாம். வேற ஏதாவதுன்னா? வேற ஏதாவதுன்னா வேற விஷயத்தை பற்றி பேசலான்னு சொல்கிறேன். என்ன விஷயம்? ஆஃபீஸில் நிறைய விஷயம் நடக்குதுமா. அண்ணனும் பூஜாவும் ஒரு டாக்கிங் மீட்டிங். ஜோக்கிங்? டேய், என்ன ஜோக்கிங்? எனக்கும் இந்த விஷயம் தெரியும். நீ ஏதாவது சொன்னாதானே என்னால் ப்ரொசீட் பண்ண முடியும் விக்ரம். மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வேற. மா நீங்கள் வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும். என்னடா குட் நியூஸ்? நீயே யாழினி கூட கவுன் பண்ணியிருக்க, அங்கேருந்தே ஒரு குட் நியூஸ் எங்கானோ. நீ என்ன பற்றி பேசுறியா? அந்த கதையை பாருடா. இப்போ எதுக்கு அவன் மேலே எழிஞ்சு விடுற? நீ செட்டில் டவுன் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான்டா. நீ ஏதாவது சொல்லுடா. மா எனக்கு மணி ஆகுது, அவர் காத்திருப்பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ம் சரி, பத்திரமா போயிட்டு வா. என்னம்மா அவ்வளோ ஈஸியாக விட்டுட்டீங்க? அவன் இருக்கட்டும். யாழினி, நீ ஏதாவது சொல்லுடா. ப்ளீஸ்மா. அப்புறம் விக்ரம், கம்பெனியெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ கம்பெனியை நான் தான் பார்த்துக்கிறேன். அர்ஜுனும் கம்பெனியில் வந்து சேர்ந்துட்டான். அப்படியா? இப்போ தான் ஒத்துக்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சரியாயிடும் நம்புறேன். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நானும் அர்ஜுனும் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கோம். அம்மா தான் இன்னும் கஷ்டத்துலேருந்து மீண்டு வராமல் இருக்காங்க. எப்படி முடியும்? சொந்த பையனுக்கே இந்த மாதிரி ஆயிருக்கு. எந்த தாயால் தான் அதை தாங்கிக்க முடியும்? கார்த்திக் மேலே வச்ச பாசம், அவர் மேலே வச்ச நம்பிக்கை, இதெல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. ஆனால் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். கூடி சீக்கிரம் அது மீண்டு வந்துடுவாங்க. இப்போதைக்கு காலம் தான் பதில் சொல்லலாம். உண்மைதான், காலம்தான் சிறந்த மருந்து. நம்ம கையில் என்ன இருக்கு? சரி, உங்கள் வேலை எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ போகுது. இந்த செக்யூரிட்டி கார்டு வேலையில் 4 பேரை மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் 4 பேர் இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா விக்ரம்? வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. இந்த சின்ன நேரத்தில் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கணுங்கிறத இந்த அனுபவம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. உண்மைதான். சரி விக்ரம், எனக்கு வேலைக்கு நேரம் ஆச்சு, நான் கிளம்பிட்டா? அப்பா, அப்பா நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் லஞ்சுக்கு போகலாம். ஃப்ரீயாக இருந்தா மிஸ்டர் கலைவாணன், தி கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஒருத்தர் எங்க வந்து என்ன கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனிவே, இப்பயாவது என்ன பார்க்கறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ, புரியுது புரியுது புரியுது. ஜெயில பேச்சு துணைக்கு யாரும் இல்லை. உங்க குடும்பத்திலேருந்து யாரும் உங்களை வந்து பார்க்கவே இல்லை.
என்ன பிளானிங்? பிளானிங்னா என்னன்னா உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். அப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க. சாதாரண மனுஷன் யாரும் அப்படி பிளான் பண்ண முடியாது. நீங்கள் கொலையை பண்ணுவீங்களா? ஆனால் அந்த கொலைக்காக ஏதோ ஒரு நிரபராதி ஜெயிலுக்கு போவானா? இருக்கிற சொத்தெல்லாம் நீங்கள் அப்படியே அள்ளி அதில் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி ராஜா வாழ்க்கை நீங்கள் வாழுவீங்க. சராசரி மனுஷன்லாம் இப்படி யோசிக்க முடியாது கலைவாணன். மஸ்ட் பி வெரி பிரெய்னி. அந்த சரித்திரத்தில் சாணக்கியன்னு சொல்லுவாங்க தெரியுமா? படிச்சிருப்பீங்க. நீங்க கொஞ்சம் கேவலமானவர்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நினைச்சு கூட பார்க்கல. எனவே வந்ததுக்கு கொஞ்சம் நிறையவே பேசிட்டேன். உங்க மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு நினைக்கிறேன். படவை பார்த்துக்குங்க. ஆல் தி பெஸ்ட். வெயிட். முக்கியமான ஒரு விஷயம். ஜஸ்ட் 2 more minutes சொல்லிட்டு போயிடுறேன். கலைவாணன், இந்த உலகம் இருக்குல்ல, உலகம், இந்த உலகமே ஒரு முட்டாள்தனமான உலகம். சொல்ல வேண்டிய விஷயத்த அழகா பிளான் பண்ணி சொல்ற விதத்துல சொன்னோன்னு வச்சுக்கோங்க, நம்பிடுவாங்க, ஆராய மாட்டாங்க. சம்பந்தப்பட்டவங்க உட்பட. இந்த பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் அப்படி சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள்கிட்ட போய் கேட்குறேன், நீங்க பார்க்காததா இல்லை நீங்க செய்யாததா? இப்ப அதான் உங்க நிலைமை. புரியலையா? கார்த்திக்க நீங்க தான் கொல்ல சொன்னீங்கன்னு உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு, உங்க குடும்பத்தை உட்பட. சொல்ல முடியாது. ஜெயிலில் இந்த மாதிரி ஒண்டியா இருக்கும் போது புத்து பேதலிச்சு நீங்களே நம்மளால நம்பலாம், நீங்க தான் கொல்ல சொன்னீங்கன்னு. பட் நம்பிடாதீங்க, நம்பாதீங்க. That's not the truth. Trust me, that's not the truth. ஏன்னா கார்த்திக்கை நீங்க கொல்ல சொல்லலையே கலைவாணன். ஜோபாய், சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? அங்க இப்ப என்ன நடக்குது? கலை ஒருத்தரை போட சொல்லியிருக்காரு. யாரு? விக்ரம். நல்லதுதான், அவன் சொன்ன மாதிரி செய்யுங்க. ஆனா விக்ரமுக்கு பதிலா கார்த்திகை போடுங்க. கார்த்திகையா? சாமி அண்ணனுக்கு தெரியாம எப்படி? இப்ப வேலை முடிஞ்சதான் நினைச்சுக்கோங்க. என்னோட இதுக்கு தாண்டா அதிக மரியாதை கொடுக்குறீங்க, கெட்ட பசங்கடா. கலை, இது என்ன மில்லியனர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆஃபீஸா? ஜெயில் அடக்கி தான் வாசிக்கணும். அப்படி செஞ்ச என்ன கலைவாணன், புரியாத மாதிரி பேசுறீங்க? உங்க மாமனாரை நீங்க எதுக்கு கொன்னீங்களோ அதே ரீசன் தான் இதுவும். நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா யார் வந்தாலும் விளக்கிடணும். ரைட், விளக்குன. கார்த்திக் ஆரம்பத்திலேருந்து எனக்கு போட்டியா வந்துகிட்டே இருந்தான், என் லைன்ல கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். எஸ், எனக்கு பிடிக்கல. பட் இன்டெலிஜென்ட் ஃபெலோ, வெரி பொட்டென்ஷியல் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அதுக்கப்புறம் மில்லியனர் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிலேருந்து வெளியாகி சீதாவோட கம்பெனியில் போய் சேர்ந்தான். சரி, தொல்லை விட்டுச்சுன்னு இருந்தேன். பட் அப்பயும் அவன் அடங்கல. என் லைனை கிராஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். பட் யூ நோ ஒன் திங், ஐ அட்வைஸ்ட் யூ. அவன்கிட்ட நிறைய எடுத்து சொன்னேன், அவனுக்கு நான் நிறைய சான்ஸ் கொடுத்தேன். பட் ஸ்டூபிட் ஃபெலோ கேட்கல. adamant fellow. உங்களுக்கு எனக்கு ஏறக்குறைய ஒரே வயசு, அந்த மரியாதை அவன் எனக்கு கொடுத்துருக்கணும். am I right? கொடுக்கல. என்ன சீட்டிக்கிட்டே இருந்தான் கலைவாணன்.
என் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? தூக்கியிருக்க மாட்டீங்க. தூக்கியிருக்க மாட்டீங்க. தூக்கியிருக்கீங்களா? அதான் நானும் தூக்குனேன். பட் ஒன் திங், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எப்படி அவனை தூக்குறதுன்னு எனக்கு புரியல. நான் உங்களை மாதிரி சாணக்கியம் இல்லையே, எனக்கு அப்படிலாம் யோசிக்க தெரியாது. எப்படிலாம் தூக்கலான்னு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நீங்க போட்டீங்க பாத்தீங்களா ஒரு பிளான். வா, அப்பதான் கேள்விப்பட்டேன். சாமியோட ஆளுங்களை சொல்லி நீங்க விக்ரம போட சொன்னீங்க. அதான் மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளான் தான் எனக்கு உதவுச்சு. நான் பண்ணது ரொம்ப சிம்பிள், ஒரு டாப் அப் சர்வீஸ், அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்களோ அதோட கொஞ்சம் கூடுதலா பணம் கொடுத்து விக்ரமுக்கு பதிலாக கார்த்திகை போடுங்கடான்னு போட்டுட்டானுங்க. நான் சும்மா விட போறது இல்லடா, சும்மா விட போறது இல்ல. முடிஞ்சு போச்சு கலைவாணன், எல்லாம் முடிஞ்சு போச்சு. 35 வருஷத்துக்கு முன்னால எவனோ செஞ்ச கொலைக்கு எவனோ உள்ளுக்கு போனாங்க. அதான் இப்பயும் அனுபவி. ஹாப்பி ஹாலிடேஸ். மாதவன், 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 மாதவன். கார்த்திக், கார்த்திக், என்ன படிச்சேன் கார்த்திக். Yeah.